குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7th சாப்டரில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரேட்டிங் எ சீரீஸ் யூஸிங் கமாண்ட்டு. ஸோ எப்படி வந்து ஒரு சீரீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் யூஸிங் எடிட் ஃபீல்ட் சீரீஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சீரீஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் go to edit menu and then click the fill option and then click the series command is used to generate a different set of series. நம்ம வந்து ஒரு different set of series வந்து நம்ம வந்து create பண்ணலாம். Before using this feature நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி செட் ஆஃப் செல்ஸ் should be selected. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் செல்லை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும் யூஸிங் ஃபில் சீரீஸ் ஃபீச்சர். நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஃபில் சீரீஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறோம். யூ கேன் ஃபில் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் அட் எனி டைரெக்ஷன். நம்ம எந்த டைரெக்ஷன்லாம் நம்ம வந்து சீரீஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ரிமெம்பர் தட் ஆட்டோ ஃபில் ஒன்லி திஸ் எய்தர் ரைட் டு ஆர் டவுன். ஆட்டோ ஃபில்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது வந்து ரைட் சைட் லெஃப்ட் டு ரைட் ஆர் அப் டு டவுன் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்ஷனில் என்னென்ன டைரெக்ஷன் இருக்குது, டவுன் டைரெக்ஷன், ரைட் டைரெக்ஷன், அப் டைரெக்ஷன், லெஃப்ட் டைரெக்ஷன், இது மாதிரி வந்து டைரெக்ஷனில் நம்ம வந்து சீரீஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். சீரீஸோட டைப் ஒன்று இருக்குது, லீனியர் அப்படின்னா வந்து எப்படி வரும்? டு ஜென்ரேட் எ சீக்வன்ஸ் ஆஃப் சீரீஸ். டு ஜென்ரேட் எ சீக்வன்ஸ் ஆஃப் சீரீஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு லீனியர். நம்ம வந்து எந்த இது மாதிரி சீரீஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 2, 4, 6, 8, 10 இது மாதிரி நம்ம வந்து சீரீஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லீனியர் அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது க்ரோத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டு ஜென்ரேட் எ மல்டிப்ளிகேஷன் சீரீஸ். இது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 2, அடுத்தது 4, 4க்கு அடுத்தது 8 ஆகுது. இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ என்ன ஆகுது? மல்டிப்ளை ஆகுது. ஸோ மல்டிப்ளை ஆகுது. இது இப்போ மல்டிப்ளை ஆனால் அது பேர் வந்து க்ரோத்து. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்னு ஒன்று இருக்குது. டு ஜென்ரேட் ஏ டேட் சீரீஸ் செலக்ட் த டேட் ஆஸ் சீரீஸ் டைப் அண்ட் டைம் அவுட் டைம் யூனிட் செக்ஷன். நம்ம வந்து டைம் யூனிட் கொடுக்கணும் நம்ம. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபில் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ ஜென்ரேட் ஏ கண்டினியூஸ் சீரீஸ் வேல்யூஸ். கண்டினியூஸ் சீரீஸ்னால் 1, 2, 3, 4. when you select the auto fill time unit section end value increment text box become disable. இது எல்லாமே வந்து டிசேபிளாக இருக்கும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் யூனிட். ஸோ நம்ம வந்து டைம் யூனிட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது? டே இருக்குது, வீக் டே இருக்குது, மந்த் இருக்குது, இயர் இருக்குது. ஸோ இது ஒன்று எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா டே வந்து டு ஜென்ரேட் எ டேட் சீரீஸ் அண்ட் டே வைஸ். நம்ம வந்து டே வைஸில் நம்ம வந்து சீரீஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டே கொடுக்கணும். வீக் டே அப்படின்னா நம்ம வந்து டு ஜென்ரேட் எ டேட் சீரீஸ் வீக் டே வைஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வீக் டேன்னு தரணும். டு ஜென்ரேட் எ டேட் சீரீஸ் மந்த் வைஸ் வேணும்னா மந்த்துன்னு தரணும். இயர் வேணும்னா டு ஜென்ரேட் எ டேட் சீரீஸ் இயர் வைஸ். நம்ம எந்த வைஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வேல்யூ இனிஷியல் வேல்யூ ஆஃப் த சீரீஸ் ஷுட் பி டைப்டு. இனிஷியல் வேல்யூனா ஸ்டார்டிங் வேல்யூ. இந்த ஸ்டார்டிங் வேல்யூ தான் நம்ம வந்து இனிஷியல் வேல்யூ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒவ்வொரு சீரீஸ் வந்து இப்போ 2லேருந்து ஆரம்பிச்சதுன்னா அதான் இதுதான் ஸ்டார்டிங் வேல்யூ. அல்லது சப்போஸ் 10லேருந்து ஆரம்பிச்சுன்னா அதுதான் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எண்டு வேல்யூ, கடைசி வேல்யூ நம்ம என்ன தரோம்? எண்டு வேல்யூ ஆஃப் த சீரீஸ் ஷுட் பி டைப்டு. நம்ம வந்து கடைசி வேல்யூ என்ன தர போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து எதுவரையும் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வரையும் தான் வந்து எண்டு வேல்யூவாக எடுத்துக்கும். இஃப் யூ ஃபெயில் டு ஸ்பெசிஃபை த எண்டு வேல்யூ, சப்போஸ் வந்து எண்டு வேல்யூவில் கொடுக்கலன்னா த சீரீஸ் வில் பி ஜென்ரேட்டட் அப் டு செலக்டட் செல்ஸ். நம்ம அந்த செல்லு வந்து எது வரையும் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வரையும் எடுத்துக்கும். இல்லைனா நம்ம வந்து எண்டு வேல்யூ நம்ம கொடுத்துடணும். 50 கொடுத்தீங்கன்னா 50. இப்போ பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 50ல் முடியணும் அப்படின்னா வந்து எண்டு வேல்யூ வந்து 50 கொடுத்தா வரும். சப்போஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் எது வரையும் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வரையும் என்ன வேல்யூ வருதோ அதை எடுத்துக்கும். ஸோ ஓகே, இதுதான் வந்து எடிட் ஃபில்ட் சீரீஸ் டயலாக் பாக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதில் அதில் இருக்குல்ல. ஸோ டவுன் டைரெக்ஷன் இருக்குது, ரைட்டு, அப்பு, லெஃப்ட். இதில் போய் டைரெக்ஷனில் அவனுக்கு என்ன டைரெக்ஷன் வேணுங்கிறது கிளிக் பண்ணோம். டவுனா அடுத்தது சீரீஸ் டைப் நம்ம சொன்னோம் இல்லையா, லீனியர், க்ரோத்து, டேட்டு, ஆட்டோ ஃபில். இந்த இதில் வந்து லீனியர் வரும். இது அடுத்து டைம் யூனிட்டில் டே, வீக் டே, மந்த்து, இயர் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுக்கணும், எண்டிங் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வந்து எவ்வளோ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இஃப் யூ செலெக்ஷன் இஸ் லெஸ் தேன்
the specified end value, the series will be generated only up to the selected cells. நம்ம எந்த செல் வரையும் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வரையும் வரையும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it is the middle value between the first value. இது வந்து first value 2 4 6 8 1 2 3 4. ஓகே, இதுக்கு இது எவ்வளோ இப்போ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2க்கு வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, அடுத்த வேல்யூ, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப்பில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2. அப்போ இதனுடைய இன்க்ரிமெண்ட் 2. ஸோ இப்போ இது வந்து 1 2, இதனுடைய இன்க்ரிமெண்ட் என்ன 1. ஸோ இது 1 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது, இது 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்போ இதனுடைய இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2, இதனுடைய இன்க்ரிமெண்ட் வேல்யூ 1 அப்படின்னு. ஸோ அதான் வந்து பிட்வீன் த ஃபஸ்ட் வேல்யூ அண்ட் செகண்ட் வேல்யூ ஆஃப் யுவர் சீரீஸ். ஃபஸ்ட் வேல்யூக்கும் செகண்ட் வேல்யூக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தட் த நெக்ஸ்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ ஆஃப் த சீரீஸ் வில் பி ஜென்ரேட்டட் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ். ஸோ நம்ம அந்த வேல்யூக்கு தான் நம்ம வந்து தேர்ட் வேல்யூ ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதேமாரி தேர்ட் வேல்யூக்கும் அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும். இஃப் யூ வாண்ட் டு ஜென்ரேட் ஏ டிக்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டரில் ஜென்ரேட் பண்ணால் நெகட்டிவ் வேல்யூ ஷுட் பி ஸ்பெசிஃபைட் ஆஸ் அன் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கணும். நெகட்டிவ் வேல்யூனா நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து டிக்ரீசிங் ஆர்டர்னால் எப்படி 10 9 8 7 6, இது வந்து டிக்ரீசிங் ஆர்டர். எப்படின்னா நம்ம வந்து -1ன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இன்க்ரிமெண்ட்டில் போயிட்டு இப்போ ஒவ்வொரு வேலையாக குறைஞ்சிட்டே வரும். சப்போஸ் வந்து நம்ம வந்து 10 8 6, இது வந்து பார்த்திங்கன்னா -2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 2 குறைச்சிட்டே வரும். அப்போ நம்ம வந்து அதை போய் தரணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து தரணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட் அர்த்தமெட்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு டேட்டை கூட நம்ம வந்து ஆட் பண்ணுறது. மேனுவல் டேட் கால்குலேஷன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 3 மார்க் கொஷின். டேட் அர்த்தமெட்டிக், டேட் கூட நம்ம ஒரு டேட் இருக்குது, அது கூட நம்ம வந்து ஒரு 10 நாள் கூட்டணும் அப்படின்னா என்ன டேட் வரும், அது பேர் வந்து டேட் அர்த்தமெட்டிக். ஒரு டேட்டு இன்னொரு டேட்டு நம்ம ஆட் பண்ணால் இன்னொரு டேட் வரும் இல்லையா, அது பேர் டேட் அர்த்தமெட்டிக். மேனுவல் டேட் கால்குலேஷன் கேன் பி ட்ரிக்கி. மேனுவலாக நம்ம வந்து டேட் கால்குலேஷன் போடணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ். மேனுவல் டேட் கால்குலேஷன் போடணும் அப்படின்னா நீ ஒவ்வொரு மந்த்து எத்தனை டே அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு மந்தில் வந்து 30 வரும், 1 மந்தில் 28 வரும், 29 வரும், 31 வரும், 30 வரும். அப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து டேட் கால்குலேஷன் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ பிகாஸ் யூ ஹாவ் டு கீப் த ட்ராக் த நம்பர் ஆஃப் டேஸ் இன் மந்த். ஸோ ஒவ்வொரு மந்த்லேயும் எவ்வளோ டேஸுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இன் யூர் ஸ்ப்ரெட்ஷீட் டேட் கால்குலேஷன் பிகம் வெரி சிம்பிள். நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், டேட் கால்குலேஷன் பண்ணலாம். ஹியர் யூ கேன் ஆட் ஏ நம்பர் டு டேட் அண்ட் அரைவ் அட் நியூ டேட். ஒரு டேட் கூட வந்து ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நியூவாக நமக்கு ஒரு டேட் கிடைக்கும். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 டேட். 2 டேட்டுக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் யூஸ் வைட் வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்மேட்ஸ் டு கெட் வாட் யூ வாண்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்டர் த டேட் 2/26/2018 இந்த செல் சே A2ல போய்ட்டு அது டைப் பண்ணோம். சப்போஸ் யூ வாண்ட் டு கால்குலேட் த டேட் 80 days ஆஃப்டர் திஸ் டேட். இது கூட அந்த டேட் கூட நம்ம வந்து 80 days வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன டேட் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டேட். ஸோ என்டர் ஃபார்முலா ஈக்குவல் டு, எப்படி நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா, நம்ம ஃபார்முலானா எப்படி யூஸ் பண்ணோம், ஈக்குவலாக ஸ்டார்ட் பண்ணோம். A2வில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்த A2வில் வந்து அந்த டேட் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் அது கூட 80 days ஆட் பண்ணோம். 80 நாள் ஆட் பண்ணால் அது அனதர் செல்ஸு A4. இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த டேட் வரும். அப்படியே நம்ம 80 நாள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டேட் வரும். ஸோ இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி டேஸ் வேர் யூ பார்ன். நம்ம வந்து பிறந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டைப் த டுடே டேட் இன் ஃபஸ்ட்டு செல்.
அப்போ அதில் டுடே டேட் இன்னைக்கு டேட் வந்து அதில் டைப் பண்ணிக்கணும். அடுத்தது டைப் யுவர் பர்த் டேட் இன் செகண்ட் செல்லில் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணணும். நீ பிறந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டைப் த ஃபாலோயிங் ஃபார்முலா இன் தேர்ட் செல். அடுத்தது ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு செல் ரெஃபரன்ஸ் மைனஸ் செகண்ட் செல். ஃபஸ்ட்டு செல்லில் வந்து நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் செல்லில் வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம வந்து பிறந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து